ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்வம் தமிழா டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம திங்கக்கிழமையிலேருந்து ஜிஎஸ்சில் ஒவ்வொரு டாப்பிக்காக டெஸ்ட் வைக்கிறோம் நைட்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 6 அதிலேருந்து 20 கொஸ்டின் கேட்குறதுனால அந்த டாபிக் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ அதில் நான் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், 4 ஆப்ஷனும் ரீட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ வீரபாண்டிய கட்டபொம்மன், ஆப்ஷன் பி தீரன் சின்னமலை, ஆப்ஷன் சி பூலித்தேவர், ஆப்ஷன் டி மருது சகோதரர்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பூலித்தேவர். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். ஆப்ஷன் பி வாரங்களை சார்ந்த பிரதாபருத்ரனின் ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆப்ஷன் சி தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர். ஆப்ஷன் டி பாளையக்காரர்களை பிரெஞ்சுக்காரர்கள் போலிகார் என்று குறிப்பிட்டனர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் தான் போலிகார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க, பிரெஞ்சுக்காரர்கள் கிடையாது. அடுத்தது மூணாவது கொஸ்டின், மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்களுள் பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ சாத்தூர், ஆப்ஷன் பி தலைவன்கோட்டை, ஆப்ஷன் சி சிங்கம்பட்டி, ஆப்ஷன் டி வடகரை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சாத்தூர். சாத்தூருங்கிறது கிழக்கில் அமையப்பெற்ற பாளையம். ஸோ படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது நாலாவது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா, முடிமையா, நபிகான், கட்டாக் என்னும் 3 பத்தானிய அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகித்தனர். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட், அவர்கள் மேற்கு பாளையக்காரர்களுக்கு எதிராக நவாப் முகமது அலிக்கு ஆதரவளித்தனர். அடுத்தது மூணாவது பாயிண்ட், அவர்களோடு பூலித்தேவர் நெருக்கமான நட்புறவை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரி. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன தப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர்கள் முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவு அளிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின், மாபுஸ்கானின் படைகள் எங்கு நடைபெற்ற போரில் தோற்கடிக்கப்பட்டன. ஆப்ஷன் ஏ கல்லர்பட்டி, ஆப்ஷன் பி களப்பூர் காடுகள், ஆப்ஷன் சி காளையார் கோவில், ஆப்ஷன் டி களக்காட்டில். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி களக்காட்டில். ஸோ மாபுஸ்கானோட படைகளை புலித்தேவர் களக்காட்டில் தோற்கடிச்சிருப்பார். ஆறாவது கொஸ்டின், திண்டுக்கல் கூட்டமைப்பில் இடம்பெற்றிருந்தவர்களுள் பொருந்தாதவரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ யதுல் நாயக்கர், ஆப்ஷன் பி கோபால நாயக்கர், ஆப்ஷன் சி லட்சுமி நாயக்கர், ஆப்ஷன் டி பூஜை நாயக்கர். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ யதுல் நாயக்கர். ஸோ திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவராக கோபால நாயக்கர் இருந்திருப்பார். லட்சுமி நாயக்கரும் பூஜை நாயக்கரும் அந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றிருப்பாங்க. அடுத்தது ஏழாவது கொஸ்டின், வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆப்ஷன் ஏ 4 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 6 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 8 ஆண்டுகள், ஆப்ஷன் டி 10 ஆண்டுகள். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 8 ஆண்டுகள் வாழ்ந்துருப்பாங்க. அடுத்தது எட்டாவது கொஸ்டின், பொறுத்துக. ஃபஸ்ட்டு தீர்த்தகிரி.
வேலூர் புரட்சி. 2 வந்து கோபால நாயக்கர் ராமலிங்கனார். 3 பானர்மேன் திண்டுக்கல். 4 சுபேதார் ஷேக் ஆதம் வேலூர் கோட்டை. 5 வந்து கர்னல் பான்கோட் வடநிலை. ஸோ வந்துட்டு இதுக்கான ஆன்சர் எதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தீர்த்தகிரி தான் வந்துட்டு ஓடா நிலையில் தங்கியிருப்பாரா? ஸோ தீர்த்தகிரினா வந்து ஓடா நிலை. அடுத்தது 2வது கோபால நாயக்கர்னா திண்டுக்கல். அடுத்தது 3வது பானர்மேன் வந்து ராமலிங்கனாரை வந்து தூது அனுப்பியிருப்பார். அடுத்தது 4வது சுபேதார் ஷேக் ஆதம், இவர் தான் வந்து வேலூர் புரட்சிக்கு காரணமாக இருந்திருப்பார். அடுத்து 5வது வந்து பானர்மேன், அவர் வந்து வேலூர் கோட்டையோட காவலராக இருந்திருப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்தது 9வது கொஸ்டின். வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? ஆப்ஷன் ஏ பர்மா, ஆப்ஷன் பி கல்கத்தா, ஆப்ஷன் சி மும்பை, ஆப்ஷன் டி மைசூர். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கல்கத்தா. அடுத்தது 10வது கொஸ்டின். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ மருது சகோதரர்கள், ஆப்ஷன் பி பூலித்தேவர், ஆப்ஷன் சி வீரபாண்டிய கட்டபொம்மன், ஆப்ஷன் டி தீரன் சின்னமலை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மருது சகோதரர்கள் தான் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டிருப்பாங்க 1801 ஜூனில். அடுத்தது 11வது கொஸ்டின். பெரும் புரட்சி 1857க்கு முக்கியமான காரணம் எது? ஆப்ஷன் ஏ கிறிஸ்தவ சமய பரப்பு குழுவினரின் மதமாற்ற நடவடிக்கைகள், ஆப்ஷன் பி இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள், ஆப்ஷன் சி தொப்பியை ஒத்திருந்த தலைப்பாகை, ஆப்ஷன் டி ஆங்கிலேயரின் பொருளாதார ரீதியான சுரண்டல் கொள்கை. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ நல்லா கொஸ்டினை கவனிங்க. 1857 பெரும் புரட்சிக்கு முக்கியமான காரணம். ஓகேவா? முக்கியமான காரணம் அப்படின்னா ஆங்கிலேயரோட பொருளாதார ரீதியான சுரண்டல் கொள்கை தான் முக்கிய காரணம். உடனடி காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள். ஸோ படிக்கும்போது தெளிவாக படிச்சிங்க. அடுத்தது 12வது கொஸ்டின். சரியாக பொருந்தியுள்ள இணைகள் எத்தனை? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ஜான் நிக்கல்சன், அதாவது இது எப்படின்னா கலகம் நடைபெற்ற இடம், அதை அடக்குனது யார் அப்படிங்கிற வகையில் அமைஞ்சிருக்கு. ஒன்று வந்து டெல்லி ஜான் நிக்கல்சன், 2வது கான்பூர் ஹென்ரி லாரன்ஸ், 3வது பீகார் வில்லியம் டைலர், 4 ஜான்சி ஜெனரல் அக்ரோஸ். ஆப்ஷன் ஏ 4 இணைகள், ஆப்ஷன் பி 3 இணைகள், ஆப்ஷன் சி 2 இணைகள், ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 3 இணைகள். எந்த இணை தவறாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது இணை. கான்பூர் வந்து ஹென்ரி லாரன்ஸ் கிடையாது, கேலின் கேம்பல். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 13வது கொஸ்டின். திப்பு சுல்தானின் ஆட்சியில் மைசூரில் ஒரு பகோடா ₹1 சமமாக கொல்லப்பட்டது. ஆப்ஷன் ஏ ₹1.5, ஆப்ஷன் பி ₹2.5, ஆப்ஷன் சி ₹3.5, ஆப்ஷன் டி ₹5.5. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ₹3.5. அடுத்தது 14வது கொஸ்டின். யூசுப் கான் நிர்வாக பொறுப்பில் இருந்தபோது எங்கு நெசவு தொழிலை ஊக்குவித்தார்? ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி திருநெல்வேலி, ஆப்ஷன் சி தூத்துக்குடி, ஆப்ஷன் டி சிவகங்கை. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ மதுரையில் தான் வந்து யூசுப் கான் வந்து நெசவு தொழிலை ஊக்குவிச்சிருப்பார். அடுத்து 15வது கொஸ்டின். வேலு நாச்சியார் டேஸ் அரசருடைய மகள்? ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி, ஆப்ஷன் பி தூத்துக்குடி, ஆப்ஷன் சி சிவகங்கை, ஆப்ஷன் டி ராமநாதபுரம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா
ஆப்ஷன் டி ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதியோட மகள் தான் வந்து வேலுநாச்சியார். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸும் வந்து கீழே கொடுத்துருக்கோம். ஸோ ஷெடியூல் பார்த்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து 25 நாளைக்கு நைட் இருக்கும். தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஸோ இதான் வந்து டாபிக். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டெய்லி இதே மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுவோம். 15 கொஸ்டின் இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.